நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட், நான் என் மனசாட்சிக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டேன். இது நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, என் மனசாட்சிக்கு விரோதமா இந்த வேலையை நான் செஞ்சது இல்லை, இந்த மனசாட்சிக்கு விரோதமா நான் செஞ்சதே இல்லை. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ அப்போஸ்ட்ரோபி போட்டு 2 எல் இப்படி போட்டோம்னா என்ன மீனிங்? இப்படி போட்டோம்னா ஐ வில் அப்படின்றது தான் ஷார்ட் ஃபார்மா ஐ வில் அப்படின்றத ஐ அப்போஸ்ட்ரோபி போட்டு டபுள் எல் கொடுக்குறோம். ஓகேங்களா? இது மாதிரி போட்டாலும் ஐ வில் தான், இது மாதிரி போட்டாலும் ஐ வில் தான். நம்ம ஷார்ட்டா ரைட் பண்றதுக்காக ஐ வில்ன்றதை இப்படி ரைட் பண்றோம். ஓகேங்களா? ஐ வில் நெவர் do anything. I will never do anything. I will never do anything against. I will never do anything against my conscience. என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னா, செய்ய மாட்டேன் அப்படின்றதுக்கு ஐ வில் நெவர் டூ, எதையும் செய்ய மாட்டேன். எனிதிங், ஐ வில் நெவர் டூ எனிதிங். விரோதமா அப்படின்றதுக்கு அகெயின்ஸ்ட். நான் அப்படின்றதுக்கு மை, என் மனசாட்சிக்கு. கான்சியஸ், என் மனசாட்சிக்கு மை கான்சியஸ். ஓகேங்களா? ஐ வில் நெவர் டூ எனிதிங், நான் எதுவும் செய்ய மாட்டேன் விரோதமா, விரோதமா, மனசாட்சிக்கு விரோதமா அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? விரோதமா, அகேன்ஸ்ட்னா விரோதமா, மை கான்சியஸ்னா என் மனசாட்சிக்கு. ஓகேங்களா? ஐ வில் நெவர் டூ எனிதிங் அகேன்ஸ்ட் மை கான்சியஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நான் சும்மா உட்காந்துட்டு கொண்டே இருக்கிறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, சும்மா தான்ப்பா